வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரையுலக முன்னோடிகளே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான மாலை தமிழ் வழக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அக்பர் சாருடைய திருமகன் அக்பர் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். மிக சிறப்பான முறையில் சீரியமையான முறையில் மிக உன்னதமான முறையில் இந்த படம் வெளிவருவதற்கு அத்தாட்சிதான் இந்த ட்ரெய்லர். இருக்கையின் நுனியில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார். ஒளிப்பது பிரமாதமாக இருக்கிறது. இசை இமாம் சொல்ல வேண்டியதே இல்லை. அங்கீகனாதபடி எங்கும் பிரகாசமாய் செவியிலே செந்தேன் மழை புவியிலே இமானின் சங்கீத அலையின் அளவுக்கு மிக சிறப்பான முறையில் நேர்த்தியானவர்கள் பெற்றிருக்கிறார். அக்பருக்கு இது ஒரு 3வது வருடமாக இது விளங்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப வருஷம் கழிச்சு அட்மாஸ்பியரில் வந்து மியூசியம் தியேட்டரில் வந்து ஒரு ஆர்டர் ஃபங்க்ஷன் தான் வந்து நான் அட்டென்ட் பண்ணுறேன். இந்த விழாவுக்கு நாயகன் வந்து நிச்சயமாக தெரியுமாள் சார், என்னுடைய நெருங்கிய நண்பர் இல்லாமல் என்னை ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் எனக்கு எப்படி வந்து இளையராஜா சார் தன்னை கலைமாடி கொடுத்துருங்க. இந்த படம் பெரிய வெற்றி எடுத்தது. என் வாழ்நாள் மறக்கவே மாட்டேன். படத்தில் சாங்ஸ் எல்லாம் கேட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இங்கிலீஷ் சாங், அதே மாதிரி தமிழில் இங்கிலீஷ் எப்படி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க, அதுவும் ஒரு பெரிய சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஹீரோ நவீன் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அவரை இன்னும் நம்ம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப திறமசாலி. அவர் பட்டாசில் நடிக்கும் போது நாங்கள் வந்து அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது இந்த கேரக்டருக்கு உங்களுக்கு ஃபிசிக்கலெல்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்தோம். அதுக்கு பிரகாரம் அவர் வந்து ரொம்ப கடினமாக உழைச்சி அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். டெஃபினெட்லி ஒர்க் டு கெட் இன் தி ஃபியூச்சர். ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் போஸ்டர்ஸ் எவ்ரிபடி. அண்ட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் பற்றி நான் கட்டாயம் சொல்லணும். நான் அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் ஃபியூ ஷார்ட்ஸ்லேயே இது ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. ரகேஷ் ஐ திங்க் அண்ட் என்னென்னா டிபெண்ட்ஸ் எந்த ஸ்கூல்லேருந்து வராங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து சுந்தர்சி சார்லேருந்து வந்திருக்காரு. அண்ட் டெஃபினட்டாக ப்ரொடியூசர் பண்ணி டைரக்டராக இருப்பார். ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெயிலரும் சரி சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் சினிமாட்டோகிராஃபர் very well. I wish you all the best. Thank you. And I have to especially thank Mr. Akbar and his children for inviting me for this lovely function. Thank you very much, and I wish the team the best. Thank you so much, sir. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அஜ்மல் அவர்களுக்கும் மேடம் வி ஆர் ஹரிஹரன் அவர்களுக்கும் டைரக்டர் மோகேஷ் ஐஸ் அவர்களுக்கும் குமரப்பட அவர்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு எப்படின்னா த்ரில் பேட்டர்னுக்குள்ள எப்படி ஒரு ட்ராப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு சொன்ன ஐடியா. பட் ஒவ்வொரு படத்தை பார்க்கும்போது அந்த படத்துக்கு ஏன் அந்த லெவல் டேக் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் இந்த படம் வெற்றி கூட வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இமான் சார் அப்படி சொல்ல வேண்டியதில்லை. நிறைய படத்துக்கு வந்து சாங்கிலேயே பாட்டு ஈடு கொடுத்து ஓட வச்சுருக்காரு. நிறைய படம் உதாரணங்கள் இருக்குது. அதை வச்சு இந்த படத்துக்கு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இப்போ மீனாட்சி மேடம் வந்து ப்ரொமோஷன்ஸை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணால் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும், மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அழகாக நீங்கள் இந்த நியூஸ் இடத்துல வந்து ஒரு பொறுப்பில் இருக்காது. அப்புறம் சின்ன ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சுக்கிறேன் உங்களுக்கு. என்னன்னா ஒரு 15 ஹீரோக்கான படங்களுக்கான டிக்கெட் வந்து இந்த 120 150 ரூபாய் வந்து ஆடியன்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. மீடியமான பட்ஜெட் ஒரு 5 கோடி எடுக்கக்கூடிய படம், ஒரு 10 கோடி எடுக்கக்கூடிய படத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணி, ஏன்னா நம்ம எந்த வகையில் வந்து படத்தை மட்டும் சேர்க்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம்.
நல்ல படமாக இருக்குது. ஆனால் நல்ல படம் வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆந்திராவில் ஒரு வயசு ஆச்சுன்னா ஒரு சின்ன படம் 15 கோடி வயசு ஆகுது, 20 கோடி வயசு ஆச்சுருக்கோம். ஆனால் இங்கே நம்ம பார்த்தோம்னா அந்த ரேஷியோ வந்து 60%, 70% தான் ஆகுது. ஏன்னா எல்லா பிஸ்னஸ்லையுமே மூடு மாறிடுச்சு. இப்போ ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு வீக்கெண்டு தான் ஒரு கலெக்ஷன் பண்ணி சினிமாவும் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி சனி தான் அந்த மாதிரி கலெக்ஷன் ஆகி போகுது. அதனால மீடியமான படங்களுக்கு வந்து சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா சொல்றாங்க, இண்டஸ்ட்ரிக்காக நம்ம நீங்க நல்லா இருக்கும். சின்ன படத்துக்கு எல்லாத்துக்கும் பிவிஆர் இருக்கணும், மற்ற எல்லா தேட்டர்லையுமே ஒரு 80 ரூபா 100 ரூபா ஒரு ஃபிளாட் டிக்கெட்ஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 months அதை வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சின்ன படம் நல்ல படம் எடுத்தால் ஓடுங்கிறது எல்லாருக்கும் சில சமயம் சொல்றாங்க. பட் இந்த ஆடியன்ஸை கொண்டு வரக்கூடியதுக்கு ஊக்கமாக இருக்கும். இப்போ அமேசான் ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா காம்போ பேக் மாதிரி இப்போ ஃபுட்டு சாப்பிட போனோம்னா அது காம்போ பேக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஒரு 15 ஹீரோ படத்தை தவிர மித்த படத்துக்கு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு 200 படத்தில் 50 படம் தான் ஹீரோட படம் இருக்குது. மிச்சம் 150 படம் பார்த்தீங்கன்னா மீடியமான படம், சின்ன படம் வருவாங்க. கண்டிப்பாக இந்த 80 வைக்கும் போது ஹிட்டாகக்கூடிய படங்கள் இன்னும் பெரிய லெவலில் ஹிட்டாகிறது என்னோட அன்பான வேண்டுகோளுங்க. நன்றி, வணக்கங்கள். இந்த படம் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு த்ரில்லரான ஒரு என்கேஜிங்கான ஃபிலிமாக இருக்கும். இந்த படம் நிச்சயமாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்ப்பீங்க. நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். நல்லா தானே பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இத்தனை இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அக்பர் சாரோட முகத்துக்கும் அழகு சாமியோட முகத்துக்காக தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன். டோட்டல் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. அக்பர் சார் முன்னாடி இந்த 2 படமும் நல்ல தரமான படம் எடுத்திருக்காரு. நிச்சயமாக இந்த படம் அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியுது. டைரக்டர் மியூசிக் டைரக்டர் இமான் சார் சொல்லவே வேணாம். எனக்கு நானும் ஒரு பண்ணியிருக்கேன். நம்ம சத்யஜித் சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசருக்கு பிரமாண ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த படம் வேண்டி பிரமாணம் வேண்டிய நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டாக நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் சில மனிதர்கள் படம் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரிவ்யூஸ் அண்ட் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க எல்லாரும். கண்டிப்பாக இந்த படமும் பெரிய சக்ஸஸ் ஆகணும். நீங்கள் வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர் அக்பர் சார் அண்ட் பிரியா அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அக்பர் சார் மற்றும் தயாரிப்பாளருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த முறை இதே போல பல படங்கள் தயாரிக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற்று வருகிறேன். இந்த படத்தை பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது வந்து அக்பர் சார். அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி சவுண்ட் டிசைனர் ராஜகிருஷ்ணன் சார், புஷ்பா, அர்ஜுன் லீலா பாண்டே, நம்ம படங்கள் சார், நேஷனல் ராஜகிருஷ்ணன் சார் சொன்னாங்க. அந்த படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணார். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆக்டிங்கில் மியூசிஷியன் இமான் சார், தேங்க்யூ. அண்ட் ஐ விஷிங் எவ்ரி ஒன் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக ஒரு இன்னொரு லொக்கேஷன் இருக்காது சினிமாவுக்கு. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே வந்து நான் சொல்ல ரஷஸ் பார்த்தேன். ரஷஸ் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ஒர்க் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு சின்ன படங்கள் ஒன்றா நிச்சயம் நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நம்புகிறேன். அந்த படத்தை ரிசீவ் பண்ண அழகர் சார், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வெரி பயணியாக போது மார்க்கெட் கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட கடை சேர்த்துவாங்க. நீங்கள் எல்லாருமே சார் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்தது காரணம் அக்பர் சார் தான். ஸோ அக்பர் சார் டெஃபினெட்லி இந்த படம் வந்து உங்களோட யூனிவர்சிட்டிஸ் வந்திருக்கேன். தேங்க்யூ ஆக்டர். வெல்கம் டு தமிழ் சினிமா ஒன்ஸ் மோர் அண்ட் குட் லக். அவர்களுக்கும் மற்றும் இந்த சபை அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். அக்பர் சார் சும்மாவே ஒரு 5 ஆண்டுக்கு வேலையை ஒருத்தராக பண்ணிட்டு இருக்காரு. இதனால எப்படி பாடுகிறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, அவருடைய கணக்கு பல தயாரிப்பாளருடைய கணக்கில் அவருக்கு மீதி சினிமாவில் பல ஆர்டிஸ்ட் கணக்கும் அவருக்கு எல்லா கணக்கையும் ஏறிட்டு போது எவ்வளோ தயாரிப்பாளர் கணக்கு இறங்கிட்டு போது தெரிஞ்சும் பாடுறது வர்றாரு. எப்படின்னு அது புரியல. ரொம்ப தைரியமான
தைரியத்துக்கு முதல்ல அவருடைய பாராட்டுகள். அதே மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபங்க்ஷனுக்கு ஷூட்டிங் கொடுக்காம இருந்தாங்க. அதை எப்படி வழி பிடிச்சி வாங்கிட்டாரு. நீங்கள் கொடுத்த ஆர்வம் பல சிறிய படங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப பட்ஜெட்டில் பண்ண முடியுங்க, ரொம்ப காசு கம்மியாக இருக்கும். அதனால் இந்த இடத்த வாங்கி கொடுத்ததுக்காகவும் அன்பர் சார் நன்றி. 11 திரைப்படம் நிச்சயமாக ராட்சசன் போல ஒரு பெரிய வெற்றி அடையும் என்று அந்த படம் பார்க்கும்போது அந்த படத்தை நம்ம ஞாபகப்படுத்த ஒரு நல்ல படமாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நவீன் சந்திரா ஒரு ஒண்டர்ஃபுல் ஆக்டர், வெரி வெல் ப்ரூவ்ட், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர். அவருக்கு தமிழில் ஒரு மிகப்பெரிய என்ட்ரி இந்த படம் கொடுக்கணும்னு ஐ விஷ். அவர் அந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் எல்லாத்துக்கும் நம்முடைய அஞ்சாவது வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தை விழா நாயகன் அவரை நம்பி சாங் தருவாங்க, நம்பி ஷூட்டிங் போயிடலாம். ரீரிகார்டிங் முடிச்சு முடிஞ்சிருவாங்க, நம்பி நம்ம ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். சச் ஃபாஸ்டஸ்ட் எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லி லவ்லி மியூசிக் டைரக்டர். அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையும். வெரி மச் ஆல்வேஸ். மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. All present media, thank you so much for coming. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஆக்சுவலி ஸ்டேஜில் அவ்வளோ பேர் நிற்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஜில் இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அக்பர் சார் தான். அவங்க எவ்வளோ லவ் எல்லாத்துக்கும் எவ்வளோ லவ் கொடுத்து எவ்வளோ லவ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ் வந்து ஃபுல்டாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நானும் அவரோட பார்ட்னர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அண்ட் கமிங் டு மூவி என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு அவங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வாட்டி பார்த்தேன், பட் பேச முடியல. ரொம்ப அவசரமாக நீங்கள் போயிட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். நியூ வீட்டை கேட்டுருக்கேன், நீங்கள் விற்கிற ஷார்ட் அழகாக இருக்காங்களா இல்லை ரியலாகவே அழகாக இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு டிஓபி சார் சொன்னார், ரெண்டுமே இருக்கு மேம் அப்படின்னு சொன்னார். அவர் டிஓபி சாரோட சினிமாட்டோகிராஃபி எல்லாருக்குமே ரொம்ப நாங்கள் ட்ரீஸர் ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ கிளாஸ் இருக்கு. கால் பண்ணி கேட்காதவங்களே இல்லை, எல்லாருமே கால் பண்ணி கேட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் டிஓபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழில் தான் அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். he did a very good job. எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பண்ணது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அவர் இந்த மூவியில் இருக்கிறது. அண்ட் ரித்விகா மை ஃப்ரெண்ட், அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, நானும் நினைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் அபிராமி மேம் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் மூவியில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். திலீபன் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து படம் பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் கேரக்டர் பற்றி, எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ், விழாவி நாயகர் இல்லையா, சாரை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது வந்து அவர் ஒரு லவ் கொடுத்துட்டே இருப்பாரு. அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் பார்க்கும்போது அவர் பேசும்போது ரொம்ப ஸ்ட்ராங் சாஃப்டாக இருப்பார். நிறைய வாட்டி நான் அவர் மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் நிறைய பேசினது இல்லை. மீட் பண்ணும்போது அவங்க பேசுவாங்க, லோகேஷ் பேசிட்டு இருப்பாங்க, நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அவரோட அந்த பாசிட்டிவ் வைப் மட்டும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பார். அந்த பாசிட்டிவ் வைப்போட ஃபுல்லாகவே இருக்கும். படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் வைப் ஃபுல்லாகவே இருக்கும். நான் ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகும்போதும், என்னோட ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகும்போது லோகேஷ் சார் சொன்னேன், சார் திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங், இதுதான் இந்த படத்துல எனக்கு ஃபேவரட்டாக இருக்கும். செகண்ட் சாங் ரெக்கார்டிங் முடிச்சு வந்ததுக்கப்புறம் இல்லை எனக்கு அதை விட தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை வெயிட் பண்ணுங்க, அடுத்து வந்துட்டு இருக்கு, ஃபைனலாக சொல்லுங்க உங்களுக்கு எது ஃபேவரட். அதுக்கப்புறம் எல்லா சாங்கும் வந்ததுக்கப்புறம் எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே என்னோட ஃபேவரட். ஆடியன்ஸுக்குமே எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும். ஆல்பம் ஆகும் சாங் ரொம்பவே நல்லா ரீச் ஆகிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு சரிகமா, நவீன் சார். ஃபர்ஸ்ட் டைம் நவீன் சாரை ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன். சாரி ஃபோட்டோஷூட்டில் பார்த்தேன். அவருக்கு எனக்கு தெரியாது, நான் ஆல்ரெடி நாங்கள் பேசியிருக்கோம் அவரை பற்றி. அப்போ வந்து நான் நினச்சேன், ஐயோ பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, பிகாஸ் வெரி சீனியர்
தட் மீன்ஸ் ஒர்க்கில் ரொம்ப சீனியர் பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. பட் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணும்போதே அவங்க இஸ் ஸோ வார்ம், ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பர்சன். ஷூட்டிங் ஸ்பாட்லுமே வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி தருவாங்க. எனக்கு மட்டும் இல்லை, செட்டில் அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார், ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி நான் இன்னைக்கு இங்கே வந்து பேசணும் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ one good soul is pushed me here. My family and என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே நான் இங்கே இன்னைக்கு இருப்பேன் அப்படின்றது தெரியாது. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி நான் இங்கே இருக்கிறது. நான் ஏன் இதை சொன்னேன்னா, படத்தில் எனக்கு இன்னைக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு. சீரியஸ்லி என் லைஃப்ல இன்னைக்கு ஒரு மேட்சிங் நடந்துச்சு. ஏன் இப்போ நீங்கள் சொல்கிறேன்னு கேட்குறீங்க? இந்த படத்துலையுமே அப்படி ஒரு மேட்சிங் இருக்கு. இந்த படத்தை பார்க்கும் பொழுது இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கீங்க இந்த படத்தில். அன்கண்டிஷனல் லவ், அந்த லவ் ஒரு சூப்பர் மேட்சிக்கை கிரியேட் பண்ணியிருக்கு படத்தில். நான் மேஜிக்னு சொல்கிறேன், சார் வேறு டெபிள்ஸ் வெயிட்டிங்னு போட்டுட்டாரு, சோல்னு சொல்கிறேன், ஒரு சோல் இங்கே இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஹரர் மூவி நினச்சாங்க. இட்ஸ் அ ஃபுல்லி த்ரில்லர் அண்ட் ஃபுல்லி பேக்டு பை ஹெவி எமோஷனலி. ஸோ என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி லோகேஷ் அவர்கள், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த லோகேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் பண்ண கேரக்டருக்கு எனக்கு சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லி என்னை மோல்ட் பண்ணி இந்த ஒரு கேரக்டர் பண்ண வச்சாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபைனலி மை பேக்ரவுண்ட் அண்ட் மை வெல்விஷர், மை சப்போர்ட்டர் மிஸ்டர் அக்பர் சார். அவர் மட்டுமே இல்லை, அவரோட ஃபேமிலி, மும்தாஜ்மா, அஜ்மல், இஜாஸ், அவங்க ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிடுறாங்க. என் கூட எந்த சுச்சுவேஷன் என் கூட நின்றுருக்காங்க. என்னோட ஃபேமிலி என்னை எப்படி பார்த்துட்டு இருக்காங்களோ, என் அம்மா அப்பா என் சிஸ்டர் என் கூட எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க என் கூட இருக்காங்க. நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது, இந்த படத்தில் நான் இங்கே இருக்கிறது. ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். படத்தை தேட்டர் போய் பாருங்க எல்லாருமே. May 16 படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி படம் எடுக்கிறாங்க, படத்தை வெளியே கொண்டு வர எவ்வளோ அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்க எல்லா ப்ரொடியூசருக்கும் தெரியும், டைரக்டர்ஸுக்கும் தெரியும், அவங்கள ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால எல்லாரும் தேட்டர் போய் படத்தை பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். தமிழ் சினிமாவின் வருங்கால வைபவ் சூரியவம்சி என்னுடைய அன்பு தம்பி லோகேஷ் அஜித் அவர்களே. இவன் நான் வைபவ் சூரியவம்சின்னு சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா நேற்றுலேருந்து 6ஆம் குஜராத் மேட்சில் 14 வயதான சிக்ஸர் அடித்து இந்த படத்தை 100 நாள் கூட வைப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு. ஸ்பாட் ஒர்க் பண்ணும்போது லோகேஷ் வந்து எப்பவுமே கலர்ஃபுல்லான இடத்துல தான் இருப்பான், அல்லது கலர்ஸ் எங்கே நிறையா இருக்கும் அந்த இடத்துல லோகேஷ் இருக்கும். லோகேஷன் தேவைன்னா அக்கா நாங்கள் ஒரு பார்வை பார்த்தா போதும் அந்த இடத்துல தான் இருப்போம். ஸோ இவனுடைய முதல் படம் அப்படின்ற பொழுது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட், ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு பொலிட்டிக்காக இருக்கும், அதாவது ஒரு ஹியூமரான சப்ஜெக்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டில் தன்னுடைய முதல் டெபியூட் ஃபில்ம் பண்ணியிருக்கான். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல டெக்னீஷியன் டீம் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கு. என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண இமான் என் தம்பி, அப்புறம் நன்றி சாரோட ஒர்க் பண்ண கார்த்திக், மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த நடிகர் என் தம்பி ஸ்ரீகாந்த். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமான ஒரு படையோட என்னுடைய தம்பி லோகேஷ் முதல் படத்தில் இறங்கியிருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த படத்தில் நடித்திருக்கிற அத்தனை நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சக்சஸ் ரேட்டில் இன்னும் நிறையா சந்திப்போம், பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி.
இந்த அழகான விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வேகம், ஒரு வெடி எல்லாமே இருக்கும். அவங்க கூட பயணிக்கும் போது அதெல்லாம் நம்மளுக்கும் ஒட்டிக்கும். அந்த மாதிரி அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிற லோகேஷோட விழா இது. ஸோ வெரி ஹாப்பி. லோகேஷோட முதல் படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இமான் சார், இது ஸ்டார் ஆஃப் த நைட். உங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். மேபி மெலடி சாங் ஆகட்டும், இல்லை ரேப் சாங் ஆகட்டும், இல்லை குத்து சாங் ஆகட்டும், அது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸோ மெனி பியூட்டிஃபுல் சாங்ஸ் நீங்கள் வந்திருக்கீங்க. இதுலேயும் ரொம்ப அழகான சாங்ஸ் அமைச்சு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அக்பர் சார் இங்கே இருந்தார், எங்கே இருக்காருன்னு தெரியல. பட் அக்பர் சாரோட ஒர்க் பண்ணுறது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். ஸோ அவரோட டீமில் ஒரு பாகமாகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் ஆஃப் மை கோ ஆக்டர்ஸ், ஒருத்தரை மட்டும் சொல்ல தெரியலைன்னா, நான் அந்த படம் பார்த்துருக்கேன். எவ்ரிபடி ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப். பட் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லணும் இல்லையா? அமேசிங் ஜாப். அவங்க சில நேரங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. யூ ஹேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ். ரித்விகா, ஐ டோல்ட் யூ, நான் ஒரு பெரிய ஃபேன். வெரி வெரி கன்வின்சிங் ஜாப். Dilipan, amazing performance. And Naveen, a fan. I'm a fan of yours. இதுலேயும் கலக்கியிருக்கீங்க. அவ்வளோ ரெஸ்ட்ரெயின்டாக ஒரு விஷயத்தை கூட வெளியில் விடாமல் எப்படி எல்லாத்தையும் உங்கள் ஃபேஸுக்கு பின்னாடி தான் எல்லா எமோஷன்ஸும் ஓடும். அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ஆல் of us நான் நல்லா மெனக்கெட்டுருக்கோம். படத்தை பற்றி நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன். சொன்னால் என்னை உதைப்பாங்க. அதனால் நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன். இதோட சக்ஸஸ் மீட்டில் வந்து படத்தை பற்றி நிறைய பேசலாம். பட் தேங்க்யூ அகேன். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கும் எல்லாரும் மாதிரி ஒரு அழகான ஒரு படத்தில் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஒரு ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு. இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, இதுக்கான ஆர்டிஸ்ட் முதல்ல எப்படி, ஏன்னா இவ்வளோ ஒரு டபுள் டைமென்ஷன் ஒரு ட்ராவலாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேவாக இருக்குது. யார் பண்ணுவான்றப்போ ரொம்ப தேடிட்டு இருந்தப்ப நவீன் சந்திரா உண்மையிலுமே நான் படம் பார்த்துட்டேன். ஒரு ரொம்ப இப்போ இன்னைக்கு சமகாலத்தில் அந்த கேரக்டரை ஹோல்டு பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த ஸ்டோரிக்குள்ளே வச்சிருக்கிற சில நடிகர்கள் தான் இருக்காங்க. அந்த வரிசையில் நவீன் சந்திரா கண்டிப்பாக உருவாங்க. ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது நமக்கு அதோட சொல்ல பார்க்க முடியாது. அதே மாதிரி நடித்த எல்லாருமே நடிகர்கள் ரேயாகட்டும், அவங்க சொல்லக்கூடிய அண்ட் நம்ம ரொம்ப அழகாக அந்த கேரக்டர் ஹோல்ட் பண்ணி அழகாக பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, இந்த படத்தோட உண்மையிலுமே எனக்கு வந்து மைண்டு எனக்கு முதல் இருக்கிறது வந்து கார்த்திகோட ஒளிப்பதிவு ரொம்ப அழகாக. ஏன்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து அந்த லைட் மூடு ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி அந்த எவ்ரி ஷாட் ஆஸ் அ பர்பஸ், அந்த லைட்டோட லென்ஸோட பர்பஸ் ரொம்ப முக்கியம், லைட்டோட பர்பஸ் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப உணர்ந்து அழகாக பண்ணியிருந்தாங்க கார்த்திக். அவங்களுக்கு ஒரு பெரிய இடம் இந்த சினிமா ஒரு நிச்சயமாக பெரிய இடம். இதோட எல்லாருமே ஆர்ட் டைரக்டராக மற்ற கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இமான், அது சொல்லவே வேணாம். அவர் சொன்ன மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்சு முதல்ல பண்ணுற ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்கஷன் டைரக்டரோட அவர் போச்சு. இது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நாய்ஸியாக இல்லாமல் மியூசிக்கில் எஃபெக்ட்ஸில் என்னென்ன பண்ண முடியும் படம் பார்க்குறப்ப என்னால் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகாக அந்த கதையை வந்து முத்து கோக்கிற மாதிரி இசையால் கோர்த்து அழகாக அந்த இடத்துலாம் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஃபிலிம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்திருக்கு. ஸோ இது மே 16 அன்றைக்கி உங்கள் கைக்கு வரப்போ நிச்சயமாக அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை ஆடியன்ஸ் கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் மீடியா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிலிம்ஸ்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருப்பீங்க. அக்பர் சாரை பற்றி நிறைய சொல்லணும், நேரம் பார்த்தாது. ஸோ
இங்கே வந்த நோக்கம் இந்த திரைப்படம், இந்த குழு நல்லபடியாக இந்த திரைப்படம் ஓடணும். இந்த டீம் எல்லாருமே they must flourish in this year. நல்ல பிஸியாக இருக்கணும். From my bottom of my heart, I bless everyone. Thank you so much. எல்லாருக்கும் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டைம், உங்கள் ப்ரெஷியஸான டைம் கொடுத்து இங்கே வந்து எல்லாரும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். எங்கே ஆரம்பிட்டோம்? ஆல்மோஸ்ட் ஒரு 9 years பேக் ஒரு படம் வந்தேன், சரவணன் சொல்லி. அதுக்கப்புறம் லீடாக 11 படம் பண்ணிட்டுருக்கேன் தமிழில். இன்றைக்கி வந்த டிக்னிட்டரிஸ், எஸ், ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அக்பர் சாரோட அந்த பியூட்டிஃபுல் ஹார்ட்டை வச்சு they came here for it and பிளஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஏன்னா இந்த கதை கேட்டதுக்கப்புறம் இந்த படம் எப்படி வரும், டெக்னிக்காலிட்டி எப்படி, டீம் எப்படி இருக்கும், ஆக்டர்ஸ் நம்மளால் எப்படி ஜெல் ஆகும், ப்ரொடக்ஷன் ஹவு த ப்ரொடக்ஷன் வில் ஹேண்டில் திஸ், இதெல்லாம் ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு. பட் அக்பர், லோகேஷ் அண்ட் கார்த்திக், ரியா, இவங்க வந்து பண்ண ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, ஆக்டர்ஸுக்கு, டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ஆகிடுச்சு இந்த படம். ஸோ இந்த ஷூட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஆக்டர்கிட்டையும் நான் நடிக்கும்போது நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிராஃப்ட் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஆக்டரும் இந்த படத்தை அவ்வளோ நம்பி, டைரக்டர் நம்பி, அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்காக அவ்வளோ உழைச்சி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணி, ஒரு படம் கிடையாது, இது 2 படமாக ஷூட் பண்ணோம். அதுக்கு எல்லாருமே அது அந்த கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாருமே they work for the team, they work for the film, and the film has come out really good. May 16th படம் ரிலீஸ் ஆகும்போது, ஸோ பைலிங்குவலாக தெலுங்கு அண்ட் தமிழில் ரிலீஸ் ஆகும்போது, ஸோ எக்ஸைட்டடாக இருக்கேன். இமான் சார், I've been a fan of all your work, all your songs. I wish I could also join you in that song, but producers didn't allow. இல்லை கொஞ்சம் let's make it in a different way and so on. But I love this song and thank you for accepting this film, because இது உங்களோட ஃபர்ஸ்ட் த்ரில்லர் சொன்னாங்க. I know you have given your best and I have seen the film. As you told, silence, இந்த படத்தில் இருக்கிற சைலன்ஸ் வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்துருக்கு. And you understood the silence of the director and gave the film uplift, screenplay uplift பண்ணிட்டு with your background score and with your music. Thank you. And அப்புறம் பையன் என்ன சொல்லுங்க பற்றி என் கண்டு பார்த்துட்டு I was waiting எப்போ ஷூட்டில் ஃபஸ்ட் டே அவங்க வராங்க நம்ம பார்க்கணும். ஏன்னா விருப்பாண்டி படத்தில் அந்த கேரக்டர் அந்த கண்ணாடி வச்சு அந்த டிவிஎஸில் வச்சு அந்த ஒரு பெரிய அந்த உள்ளே வந்து அசால்ட்டாக அவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் பார்த்து இது எப்படி பாசிபிள்? ஏன்னா ஒன்று she should be very friendly with the animal or அவங்களோட that feeling ஆகிருக்கலாம். பட் I was amazed by your performance in that film, especially when I was working with her. அவங்க ஷூட் பண்ணும்போது தெரியாது, I like her eyes a lot. அவங்க கண்ணு பார்த்து நடிக்கும்போது நான் எதுவுமே பண்ணல. நான் கேட்ட சீன், நான் கேட்ட ரியாக்ஷன், டைரக்டர் சொன்னதை அப்படியே மறந்துட்டேன். அவங்க கண் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் கேரக்டரோட ரியாக்ஷன் அது வந்துச்சு. அண்ட் அந்த விஷயத்தை நான் லோகேஷ் கிட்ட ஷேர் பண்ணேன். அவங்க சார், அவங்க லோகேஷன் சார், தேங்க்யூ அபிரன்ஜி. லைக் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஃபேன் பாய் மூமெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரியா, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அ கான்ஃபிடென்ஸ் இன் மீ. நான் ஷூட் பண்ணும்போதெல்லாம் I know you were observing me. நான் எப்படி இருக்கேன் ஷூட்டில், எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி. And finally I know you liked my work and thank you for the appreciation. It was great working with you. And one thing I want to tell you, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன் ஸ்டேஜில். You felt what you felt from heart and you spoke. And one thing I tell you, people will talk, okay? Be strong and prove yourself. You want to become an artist, right? And you will become an artist. And in case of
in coming future you will see a great actor in there, and I congratulate you and wish you for this coming future. And Hechika, what a performer she is. Like ஒரு சீன் இருக்கு, ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல சீன் இருந்துச்சு. ஸோ அவங்க கூட டே அண்ட் நைட் ஷூட் பண்ணும்போது தெலுங்கானாலும் தமிழ்நாடும் ஷீ இஸ் எஃபர்ட்லெஸ்லி டூயிங். அண்ட் அதனால என்னன்னா ப்ரொடக்ஷனுக்கு டைம் சேவ் ஆச்சு. பிகாஸ் ஒரு ஹெக்டிக் ஸ்கெடியூல் ஷூட் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் வந்து ஆன் பார் இருந்தால் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் Ritika, you saved a lot of time of the production and actors and everyone. It was amazing working with you, and I wish you come to Telugu industry. I thank you for Telugu industry. Nowadays, you should be there. And my darling Dileepan, sir, smile at both of us. Yes, every day நான் ஷூட் வந்தோடனே அவர் ஹக் பண்ணுறேன். தெரியாது, ஒரு சூப்பரான வைப். எங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஜெர்னி இருந்துச்சு இந்த படத்தில் ஷூட் பண்ணும்போது. ரொம்ப மெடிக்கேட் பண்ணார். அண்ட் தெலுங்கு ஐ வாஸ் ஹெல்பிங் இன், தமிழ் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஒரு நல்ல ஜெர்னியில் நல்ல பாண்ட். சார் நீங்களும் தெலுங்கு வந்துருக்கு சார். அபிராமி மேடம் ஆல்ரெடி ஷீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு. நீங்களும் வந்துருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர், வெல்கமிங் மீ ஹியர் ஆஸ் அன் ஆக்டர். அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அண்ட் ஒருத்தரை பார்த்து ரொம்ப பெருமையாக பேசணும். ரொம்ப ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அபவுட் இட். அக்பர் சார், ஹீரர் சார், இன்றைக்கி இந்த விழாவில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் நம்மளுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு ஹியூமனும் இவ்வளோ நல்லா வெல்விஷன் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். இப்போ அதட்டு இன் திஸ் டைம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் இஸ் லவ், அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கிவிங் லவ் டு அவர் ஃபிலிம். சார், என் ஃபாதர் இல்லை. I lost my father in early age when I was studying my 10th standard. I was missing him, but still I should take care of my family, responsibilities, shootings, career, எல்லாமே இருக்கு. But when I met you the first time, I don't know, I stopped missing my father. Thank you so much for this assurance and strength and confidence. தமிழ் படத்தில் நான் இருக்கேன். I am there for you. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேஜர் என்னன்னா சில போஸ்ட்போன்ஸ் நடந்துச்சு. ஐ நீட் டு அட்ரஸ் தட். நிறைய பேர் கேட்டாங்க எதுக்கு போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்கு படம்னு சொல்லி. படம் சூப்பராக வந்திருக்கு. டீம் எல்லோரும் பார்த்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தாங்க, எல்லோரும் பார்த்தாங்க. படம் பார்த்து நல்லா இருக்கு. பட் சார் நல்ல டேட்டில் வரணும்னு சொன்னதுக்காக ஆல்மோஸ்ட் செவரல் மந்த்ஸ் இந்த படத்தை அவர் ஹோல்ட் பண்ணி ஒரு நல்ல டேட் அமையணும் இந்த படத்துக்கு. திஸ் ஃபிலிம் ஷுட் நாட் எஸ்கேப் ஃப்ரம் ஆடியன்ஸ். I feel good film will never escape from audience, and this film will not escape from audience because of the production team, because of the team and everyone here. So ரொம்ப நன்றி. Thank you Tamil Cinema for welcoming me. I thank Karthik Sivaraj sir, I thank Nandini JS, I thank Charukri Shekhar. The appreciation and recognition அவங்களால வந்துச்சு. And I wish இந்த 11 படம் இன்னும் நிறைய அப்ரிஷியேஷன் கொடுக்கணும், நிறைய படம் பண்ணுவாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட்ஃபுல் வார்ம் வெல்கம் டு திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, நான் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு படமும் கண்டிப்பாக இட் வில் பி த பெஸ்ட். ஐ ட்ரை மை பெஸ்ட். அண்ட் டூ பீப்புள் ஐ வாண்ட் டு அட்ரஸ் ஹியர், லோகேஷ் அண்ட் கார்த்திக். இந்த படத்தில் நாங்கள் எல்லாம் சீரியஸ் நோட்டாக வந்து டைலாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம், கேரக்டர் மூடில் இருப்போம். அவங்க ரெண்டு பேரும் வேறு தனியாக மூடில் இருப்பாங்க. இது எல்லாமே ஈச்சியது. ஏன்னா கண்ணு பார்த்து இது எல்லாமே ஈச்சியது. பிகாஸ் எவ்ரி ஷாட் ஓகே ஆகும் உடனே தி எக்ஸ்சேஞ்ச் தேர் லுக்ஸ் அண்ட் சே ஓகேடா. லோகேஷ், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் ட்ரஸ்ட் ஆன் மீ. பிகாஸ் a director should always have a trust on actor, and actor should always have a trust on director. And I think I have done justice to the role, and I think I have done justice to your writing, to your screenplay. Thank you for this opportunity, and I thank this direction team, because work பண்ணுறதே task, but two films, Telugu, Tamil, மாறி போகும்போது the continuity of the art continuity and the actors continuity and எல்லாமே assistant directors, big claps for you.
and my art team and art department. This is most of the film in the closed room, artwork, நிறைய இருக்கு. ஸோ நிறைய ஒர்க் பண்ணாங்க. ப்ரொடக்ஷன் டீம் ஹகீம் சார், தேங்க்யூ சார். நான் ஒரு 10 minutes ஷூட் லேட் ஆனாலும் நீங்கள் வந்து டைரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க எப்பவுமே. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஐ நாட் டேக் மோர் டைம். First, I want to thank Lokesh family for his upbringing, because he's such a wonderful human. ஒரு வேல்யூ, ஒரு மனுஷனுக்கு ஒரு வேல்யூ, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு டெக்னீஷியனுக்கு எப்படி வேல்யூ கொடுக்கணும் அவருக்கு நல்லா தெரியும். இந்த படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் ஒரு டைரக்டரோட வேல்யூ, ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அவர் கொடுத்துருக்குன்னா ரொம்ப நன்றி சொல்கிறேன். பிகாஸ் ஒரு டைரக்டர் டெக்னீஷியன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா அது ஈக்குவல் டு காட் ஆக்சுவலி. பிகாஸ் அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஸோ தேங்க்யூ ஆல். I thank all the technicians of this film. And கடைசியாக என் அம்மாவுக்கு தேங்க்ஸ். அம்மா, எமோஷனலாக இருக்கேன். நீங்கள் இங்கே வர முடியல உங்களுக்கு, பட் பண்ணிட்டுருக்கேன், நல்லா பண்ணிட்டுருக்கேன். எல்லோரும் சொல்கிறாங்க இன்னும் நல்லா பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐம் சாரி ஐ ஹவ் நாட் மிஸ் எனிஒன். அண்ட் அமீர் சார், உங்களை பார்த்த உடனே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா பரத்திரியர்கள் இந்த படம்லாம் நான் வந்து பல்லாரி என்ற ஒரு ஊரில் வந்திருக்கேன் சார். மை ஹோம் டவுன் இஸ் பல்லாரி. இன்னைக்கு ஒரு ஷோ தான் தமிழ் படம் வரும். பேசிக்கலி நாங்கள் வந்து தமிழியன்ஸ் பட் லிவ் இன் பல்லாரி. ஸோ அங்கே ஒரு 100 kilometers ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டே. அங்கேயும் நிறைய தமிழ்லாம் இருக்காங்க. அங்கே நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் வரும். ஸோ தமிழ் ஃபிலிம்ஸ் வந்ததுமே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போய் பார்ப்போம், ஃபேமிலியாக போய் பார்ப்போம். ஸோ அந்த படம்லாம் பார்க்கும்போது இன்னைக்காவது இப்படி ஒரு கேரக்டர், இப்படி ஒரு ஃபிலிம், இப்படி ஒரு டேரக்டர் நம்ம நடிக்க சான்ஸ் கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமான்னு சொன்னோம். பட் எனக்கு உங்களை நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ சார். அண்ட் மீட்டிங் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் இந்த படம் பார்த்து தைரியமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஆல். ரொம்ப டைம் எடுத்துட்டேன், பட் ஒரு ஸ்மைலோட முடிக்கிறேன். May 16 கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரீச் ஆகும். அண்ட் 11 டைட்டில் எதுக்காக வச்சுருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு அந்த படத்தில் தெரியும். அண்ட் இந்த படத்தில் ஃபுல்லாக என் கூடவே இருந்து எனக்கு ஒரு ஏஞ்சலாக ஒரு மனுஷன் என் கூடவே இருந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக, ஒரு மோட்டிவேஷனுக்காக என் தம்பி ஹர்ஷத் அலி. தேங்க்யூ ஸோ மச் ஹர்ஷத். பிகாஸ் ஆஃப் யூ இந்த சென்னை சிட்டியை வந்து அதனால நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது சென்னை சிட்டியை. அண்ட் 11 May 16 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ விஷ் எவ்ரிஒன் டு ஷவர் யுவர் பிளெஸிங்ஸ். உங்கள் பிளெஸிங்ஸ் எப்படின்னா டிக்கெட் மூலியமாக எங்கள் படத்தை வந்து பார்த்து, இது வந்து தியேட்டர்கள் ஃபிலிமாக நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் தியேட்டர்கள் ஃபிலிம். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் ஆன் May 16. லவ் யூ ஆல். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பர்சனல் மீடியாவுக்கு என்னோட வணக்கம். இன்னைக்கு டெஸ்ட் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். தெரியும் டைம் ஆயிடுச்சு. ஐ ட்ரை டு ஃபினிஷ் இட் குயிக். சார் ரமேஷ் சார் பார்த்து நீங்கள் எங்கே சுற்றிக்கணும் சார். நாங்கள் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நிக்கி சார் ஃபங்க்ஷன் ரொம்ப நன்றி சார். ரொம்ப சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக்போனாக இருந்தீங்க. ஸோ அது எனக்கு பெரிய லக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் இந்த படத்தில் வந்து பூஜை போடுறதுலேருந்து ஸ்டில்லாம் வந்து இந்த படத்தை கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு சார். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கேஸ்ட். ஒரு படத்துக்கு கரெக்டான கேஸ்டிங் அமைச்சிட்டாலே அந்த படம் பாதி வெற்றி அப்படின்னு அடைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ எம் வெரி லக்கி டு ஹேவ் திஸ் கேஸ்ட். நவீன் சார், திலீபன் பிரதர், ரித்திகா, ரேயா, அப்ராமினா, இவங்க எல்லோரும் இந்த கேஸ்டாக அமைஞ்சது வந்து ஐ எம் வெரி மச் ஹாப்பி டு ஹேவ் தெம் இந்த மூவி. நாங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க, யூஸ்வலாக வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க விரும்பாண்டி ஃபேன். நான் மிடில் கிளாஸ் மாதிரி தான் ஃபேன். இந்த படத்தில் வந்து கேஸ்ட்னு சொல்லி முடிக்கும்போது இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா
ஃபஸ்ட் படம் தமிழ் தெலுங்கு லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் இருக்கணும். ஸோ ஆஸ் பர் பிளான் பண்ண மாதிரி ஷெடியூல் முடிக்கணும் அப்படின்றப்போ ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது. இது எப்படி கரெக்டாக எடுத்து முடிக்க போகிறோம் நம்ம சொன்னபடி அப்படின்னு. அது உண்மையிலே முடியறதுக்கு காரணம் வந்து என்னோடய கேஸ்ட் அண்ட் குரூ தான். நான் அவங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்கிட்ட கேஸ்ட் அண்ட் குரூ நான் எப்படி ஓடணுமோ என் கூடவே அப்படியே வந்தாங்க. அது உண்மையிலே நான் மறக்க முடியாது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். அப்புறம் முக்கியமான ஒருத்தர் சொல்லணும், கார்த்திக் நம்பர் கேமரா. 2 பேரும் நான் அசோசியேட் டைரக்டர் இருக்கும்போது நான் அசோசியேட் கேமராமேன். 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் எங்கள் அப்படியே சரி நான் முதல் படம் பண்ணும்போது அவங்க தான் கேமராமேன். பட் நான் அவங்க சொல்லலை, நான் படம் கமிட் பண்ணதுக்கப்புறம் நான் அவங்க சொன்னேன். பட் நான் அப்படியே முடிவு பண்ணேன் அவங்க தான் முதல் படம் கேமராமேன் அப்படின்னு. இந்த படத்துக்கு பெரிய பேக் போனாங்க அவங்க தான். டெய்லி ஷூட்டிங் நைட் அண்ட் டே ஷூட்டிங்ஸ் போகும்போது எப்பயாவது எனக்கு கூட ஒரு செகண்ட் ஒரு டைட்னஸ் இருக்கும், சின்ன ஒரு டைட்னஸ் இருக்கும். சடனாக பார்த்தா ஒரு குரல் ரெடி அப்படின்வான், பார்த்தா பின்னாடி நின்றுட்டு இருப்பான். அதான் அவன் பேக் பண்ணு சொன்னேன். தேங்க்யூ கார்த்திக். அவன் இந்த படம் டீசர் ரிலீஸ் ஆனதுமே அடுத்த படம் கமிட் பண்ணிட்டான். இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு, நாளைக்கு கமிட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அடுத்த படத்தை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கே கொடுப்பானான்னு தெரியல, பார்ப்போம். இமான் சார் கேட்டாங்க, எனக்கு சொல்லியிருப்பாரு இப்போ எப்படிப்பா இந்த படத்துக்கு நீ என்ன கேட்ட அப்படின்னு. ஆக்சுவலாக சார் தட்ஸ் மை லக் சார். உண்மையே நீங்கள் கிடச்சது ரொம்ப லக். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த படத்தோட சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இது எப்படி சொல்கிறது தெரியல, சொல்லுவாங்க யூஸ்வலாக பஞ்சு மாதிரி இது ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பின்னாடி இருக்கு. அது மாதிரி சார் பிஜிஎம் வெறும் ட்ரெய்லர் தான் பார்த்துருக்கோம், மெயின் பிக்சரில் கலக்கிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் த ஒண்டர்ஃபுல் சாங் சார் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி பிஜிஎம். அதுவும் நீங்கள் அந்த இன்ட்ரல் சீக்வன்ஸில் போட்டுருக்கிற ஸ்கோருக்கு வந்து எனக்கு வெரி மச் ஆஃப் ஃபேன் சார். நான் 10 வாட்டி மேலே கேட்டுட்டே இருக்கேன் டெய்லி, ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கு காதுகள் எனக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், இமான் சாரோட வெர்ஷன் 2.0 லெவலில் பார்ப்பீங்க எல்லாருமே. ஐ எம் வெரி மச் கான்ஃபிடென்ட் அபவுட் இட். அண்ட் என்னோட டீம் திரும்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், எஸ்பெஷலி டைரக்ஷன் டீம். ஏன் டேரக்டர் டீம் சொல்கிறேன்னா, நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர் நமக்கு தெரியும் அதோட பெயின் என்ன அப்படின்னு. அந்த பெயின்லாம் அவங்க வச்சுட்டு நான் ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்க ஓடினாங்க. அது ஹேவ் டு தேங்க் எஸ்பெஷலி வினோத் என்னோட கோ டேரக்டர். நான் இந்த படத்துக்கு எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கணும் அதே வரைக்கும் அவனும் போட்டுருக்கான். ஸோ என்னோட டேரக்ஷன் டீம் எல்லாருமே அடுத்து சீக்கிரம் படங்களே டேரக்டர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க பெஸ்ட்டாக எல்லாருக்கும். கேமரா டீம், கேமரா அசிஸ்டன்ட் டீம், அது ஒரு ஃப்ரெண்ட்லி ஜாலி டீம். அது என் டீம் கூட நான் கொஞ்சம் சீரியஸாக இருக்கேன், அது கொஞ்சம் ஜாலி டீம் அது. பட் வெரி சின்சியர் ஒர்க்கர்ஸ். தர்மா, பெரியசாமி, சீக்கிரம் நீங்கள் கேமராமேன் ஆகிடும்டா, டக்குனு வருஷத்தில் முடிச்சிருந்தேன். பிஃபோர் சீக்கிரம் முடிச்சிடறேன்னு சொன்னேன், முடிச்சிடுறேன். ஃபைனலாக அக்பர் சார். இந்த படத்துக்கு அவர் வெறும் ஃபினான்ஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படி உறுதின்னு இல்லை, நாங்கள்லாம் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதோட 2 மடங்கு உழைப்பு இந்த படத்தில் போட்டுருக்காரு. அவர் ப்ரொடியூசர் மாதிரி நடந்து நான் பார்த்ததே இல்லை. அவர் சில சமயம் டக்குன்னு பார்த்தா டேரக்டர் ஆகிடுவார், கேமராமேன் ஆகிடுவார், மேனேஜராக இருப்பார். அவர் என்ன அது வந்து அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு அவர் தேவைப்பட்டால் அந்த ரோல் அவர் எடுத்துக்குவார். நம்ம ப்ரொடியூசர் நம்ம இந்த லெவலில் தான் இருக்கணும், இதுதான் பேசணும், இதுதான் பார்க்கணும்லாம் இல்லை. அவர் வந்து இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். சில சமயம் அவர் வேலை பார்க்கறது பார்த்தா நம்ம சொல்ல எடுத்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவர் ஃபாஸ்ட்டுக்கு நம்மளால் ஓட முடியாது. தேங்க்யூ அப்புறம் சார். நீங்கள் இல்லாட்டி இந்த படம் பாசிபிள் இல்லை சார், எனக்கு தெரியும். ஏன்னா ஃப்ரம் த டே 1 இந்த டே வரைக்கும் என்னால் நடந்துச்சு வாட் பேஸ்ட் எப்படின்னு நம்ம 2 பேருக்கு தான் தெரியும். உண்மையாக ஒரு பார்த்தா எனக்கு ரொம்ப குறைவாக தான் சார் இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. லைக் ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன், இந்த படம் எனக்காக ஜெயிக்குது, என் டீமுக்காக ஜெயிக்கிறோம்லான்ற கண்டிப்பாக இந்த படம் அப்பர் சார் நிச்சயம் ஆகும். அந்த அளவுக்கு உழைப்பு போட்டுருக்காரு. அவருக்காக இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடைக்கும். அவர் வெற்றி அடைந்தால் மட்டும்தான் ஒரு படம் வெற்றி. ஐ மீன் ஒரு ப்ரொடியூசர் வெற்றி அடைந்தால் மட்டும் அந்த படம் வெற்றி நம்புறேன் நான். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், அவருக்காக அடையணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் சார். உங்களுக்கு சக்ஸஸ் நீங்கள் பேசணும் சார், அங்கேயாவது நீங்கள் பேசணும், நான் உங்களை பார்க்கணும் பேச சொல்லி.
என் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் டீமுக்கும் நன்றி. ப்ரொடக்ஷன் மேனேஜர் டீம் சார், எங்கே சார் இருக்கீங்க? தேங்க்யூ சார். இருக்காரா? தேங்க்யூ சார். படத்தில் அவர் ரொம்ப இந்த படத்துக்கு அவர் படம் அப்படின்னா உழைச்சார். அவருமே டைரக்டர் தான் அப்போ. தேங்க்யூ சார். சார் நிக்கில் சார் ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி நிக்கில் சார் பற்றி நான் சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு பிஆர்ஓ மாதிரி அப்படி வந்து இது கொடுங்க, நான் கண்டென்ட் கொடுங்க, நான் போஸ்ட் பண்ணிடுறேன், கண்டென்ட் பண்ணிடுறேன், நான் ஆர்கனைஸ் பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார் சார். இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் அவர்கிட்ட பேசி இருக்கும்போது சார் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் யூபிஐ வந்துச்சு, ரிலீஸ் பண்ணணும் சார், எப்போ சார் பண்ணலாம் தேங்க்ஸ் சார் கேட்கும்போது அப்போ சொன்னார் யூபிஐ தான் நம்ம கொடுத்து ஆமாம் சார் யூபிஐ தான் ஒன்று பண்ணீங்களா, அது வந்து யூனிவர்சல் ஆடியன்ஸுக்கு போடுங்க அப்படின்றாரு. சரி சார் நல்லா தான் சார் இருக்கு, நல்ல கண்டென்ட் தானே அப்படின்னு. இல்லை லோகேஷ் நான் 3 படமாக சொல்லிட்டு இருக்கேன், எவனும் போட மாட்டேங்க, நீயாவது போடு அப்படின்றாரு. இல்லை சார் நான் போட்டேன் சார் போட்டேன் சார், டிசைன் ரெடி சார். ஸோ அவருடைய இன்புட் எப்படி இருக்கும்னா அவரும் டேரக்டர் தான். டிஸ்கஷன் வந்து 4-5 டேரக்டர் இருக்கும், அது அவரும் ஒரு டேரக்டர். அவர் பயங்கர ஐடியாவும் கொடுத்தாரு சார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணார். அது என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பட டேரக்டர் அவர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கும் நிறையவே இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து அவர்கிட்ட பார்ப்பேன். தேங்க்யூ சார். ஓகே எல்லாரும் ஃபினிஷ் பண்ணுறேன். யாரும் இல்லையே அப்பா ஸ்ரீகாந்த் சாரிங்க எடிட்டர் மாப்பிட்டேன். அவர் எடிட்டர் மட்டும் இல்லை பிரதர் மாதிரி எனக்கு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக முதல் படத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். எப்படியா முதல் படத்தில் அவர் எடிட்டர் பேர் வாங்கினு முடிவு பண்ணேன், வாங்கினேன். ரொம்ப நன்றிங்க. டீச்சர் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, எல்லாமே கட்சி செம்மையாக இருக்குது, கேள்வி கட்சி செம்மையாக இருக்குது, இந்த கட்சி பண்ணுறது தான். தேங்க்யூங்க. இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியர். மே சாரி சார், ஒவ்வொருத்தராக மறந்துதா ஞாபகத்துக்கே போயிட்டு. நவீன் சார் நான் கடைசியாக பேச நினச்சேன், சீட்டில் மறந்துட்டேன் சார், ஞாபகம். நவீன் சார் சொல்லணும், அவர் எப்படின்னா ஒரு கேரக்டருக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா அந்த கேரக்டரை மட்டும்தான் பிஹேவ் பண்ணுவார். செட்டிலே ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே அப்படி தான் இருப்பார். 24 பேசும் அப்படியே இருப்பார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இது நீங்கள் இப்படி இருக்கீங்க, அது எப்படி சார் முடியுது அப்படின்னு. லொக்கேஷன் ஒவ்வொரு கேரக்டரும் இப்போ எடுத்து பண்ணி அப்படியே பழக்கமாகிடுச்சு அப்படின்னு. சார் அது பரவாயில்ல சார், அதாவது 6 மணிக்கு பேக்கப் ஆனதுக்கப்புறம் கூட சார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக பேச வச்சுட்டு பேக்கப்பாக போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சார் அது. உண்மையாக சொல்கிறேன், இந்த கேரக்டர் நான் எழுதும்போது நம்ம ஒன்று எழுதுவோம், அது எப்படி ஸ்க்ரீனில் வரும்போது நமக்கு தெரியாது. பட் இது நல்லா ஆசைப்படுவோம். நான் ஆசைப்படுறதுக்கு எனக்கு சார் படம் பார்த்த எல்லாரும் படம் நல்லா இருக்குன்னு எப்படி ஒரு நிமிஷம் சொன்னாங்களோ அதே மாதிரி எல்லாரும் நீங்கள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய நேம் எடுத்து கொடுத்தேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ டு பி டு செகண்ட் ஃபிலிம் இன் தமிழ் வித் மீ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் கமிங். அந்த டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து லேட் ஆகிடுச்சு, 9:30 ஆகிடுச்சு, வெயிட் பண்ணியிருக்கீங்க எல்லாரும், அதுக்கு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ. May 16, 11 ஒரு பியூட்டிஃபுல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. படத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் படத்தை பற்றி நான் எதுவும் பேசலை, ஸோ எல்லோரும் சொல்லிட்டாங்க. பட் ஒரு பியூட்டிஃபுல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக நன்றி புக் பண்ணி May 16 just go and watch 11 in theaters. Thank you so much.